Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SSC கான questions தான். So இந்த question papersலாம் வந்து நீங்க லைனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். So question papersல சால்வ் பண்ணும்பொழுது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டினும் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து நிறைய அந்த செஷன்ல கிடைக்கும். ஸோ டைமை எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம், ஓகே. ஸோ ஒரு கொஸ்டின் எடுக்கும் பொழுது எல்லாரும் சால்வ் பண்ண முடியும், சரியா? பட் தென் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் படி என்னெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ எப்படி அந்த கொஸ்டினை வந்து ஃபோக்கஸ் பண்றது அப்படின்ற எல்லா ஐடியாஸும் நீங்க கம்ப்ளீட்டா அந்த பேப்பர் பார்க்கும்பொழுது கிடைக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுமே நீங்க வந்து யூ கைஸ் ஹாவ் டு மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் பர்டிகுலர் செஷன், பிகாஸ் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணி வைக்கும் பொழுது எதுக்காக பண்ணிருக்கீங்கன்னே தெரியாது, சரியா? ஸோ அதனால வந்து ஒரு புதுசா ஒரு ரூல் வந்து ஏதாவது சொல்லி இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த கொஸ்டினையும் எழுதிக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு, ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இதுன்னு எழுதிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்கும்பொழுதும் நீங்க அதே மெத்தடை யூ கேன் அப்ளை அண்ட் சி, சரியா? ஸோ இது எல்லாமே வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் தென் கோ டு த எக்ஸாம், ஓகே. ஸோ எக்ஸாம்ல போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது, சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ கீப் ப்ராக்டிசிங். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க, ஓகேயா? ஸோ கோயிங் இன் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜம்பிள்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பேரா ஜம்பிள்ஸ் மாதிரி இருக்கு, சென்டென்ஸ் கிடையாது, சரியா? ஸோ இதுல வந்து நம்ம எடுக்கும் பொழுது நார்மலா யூ ஹாவ் அ கொஸ்டின் மார்க், ஓகே. ஸோ சாரி, ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்டாப் இருக்கு அப்படின்னா எண்டிங் பார்ட்டா இருக்கலாம், ஓகே. ஸோ கமா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா என்ன வரும் நமக்கு? சென்டென்ஸோட எண்டிங் பார்ட்டா வராது. கமா போட்டா இன்னும் வந்து ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படி எலிமினேட் பண்ணலாம்? இங்கேயும் ஃபுல் ஸ்டாப் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, இங்க வந்து மாடர்ன் எரா பத்தி பேசியிருக்காங்க அண்ட் டி பார்ட்ல யூ ஹாவ் அ கமா. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன் டில முடியுது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. படிக்கவே அவசியம் இல்லை. இப்போ பி இன்ட்ரோடக்டரியா இருக்கலாம், இல்ல சி இன்ட்ரோடக்டரியா இருக்கலாம், ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ப்ரொனவுன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பி ஆர் சில நம்ம செக் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ இங்க பாருங்க, artists often think outside the box, but when you are hired by NASA, you have to literally think outside of this world, okay. so எதுவும் அந்த மாதிரி நமக்கு தெரியல, இன்ட்ரோடக்டரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ரொனவுன்ஸ் நிறைய யூஸ் ஆகல. நெக்ஸ்ட் பாருங்க, from the science fiction, okay. so இது எப்படி வந்து ஷார்ட் ஃபார்ம் சொல்றாங்கன்னா, science fiction proposals of 50s and 60s to artistic recreations of real space adventures of modern era. so இங்க வந்து 50s 60sல பண்ண ஒண்ணு, so artistic creations பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. so இதுல வந்து மேஜரா இதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வந்து பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு, ஏன்னா நாசா பத்தி கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க பார்க்கும்பொழுது நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோம்ல, ஸோ ஸ்டார்டிங் இந்த சென்டென்ஸ் நமக்கு கண்டிப்பா கண்ணில் பட்டிருக்கோம். இந்த ஏன்னா வந்து நமக்கு ஒரு அப்ரிவேஷன் மோட்ல இருக்கு. ஸோ ஹேஸ் ஆல்சோ பப்ளிஷ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்சோ பப்ளிஷ்ட் அப்படின்றத நான் பார்த்ததுனால ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும்ல, ஸோ நாசாவே அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எடுக்கும் பொழுது கீழே கமால யூ ஹாவ் டிஸ்கவரிஸ், ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் படிச்சு பார்க்கலாம். ஓவர் த லாஸ்ட் 60 or so years, in addition to its, okay, to another its, which is a pronoun used, unprecedented scientific discoveries, NASA has also published some striking art pieces that portray ideas that range, which is நீங்க வந்து இந்த பாயிண்ட் சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? இது சொல்ல முடியும். அப்போ டிக்கு அப்புறம் ஏ வரும்னு சொல்லலாம், which is possible is ஆப்ஷன் 3 தான் நமக்கு பாசிபிள், ஓகேயா? ஸோ ஒரு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் க்ளூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும், ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் ஒன்னும் நமக்கு அதே மாதிரி ஜம்பிள்ட் ஆர்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஸோ கீழே வந்து இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே வந்து ஆஃப் இருக்கு. ஸோ ஆஃப் இருந்துச்சுன்னா அது பக்கத்துல ஒரு நவுன் இருக்கும், ஏன்னா திஸ் அ ப்ரிப்போசிஷன். ஸோ பக்கத்துல ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? அண்ட் இருக்கு, கன்ஜங்ஷன் ஆஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எது நவுனா வரலாம் நமக்கு? அதர் சைனீஸ் சிட்டிஸ், ஓகே. ஸோ அப்போ பாசிபிலிட்டிஸ் ஏ அண்ட் பி. அப்போ ஏ அண்ட் பி பேர் அப்படின்னா நமக்கு எந்த ஆப்ஷன்லயும் ஏ அண்ட் பி வரல, இது மட்டும் தான் இருக்கு, ஓகேயா? சோ இங்க பாக்கும்போது வேற என்ன இருக்கு? அண்ட்னு வரும்பொழுது யூ ஹாவ் அ பாஸ்ட் verb ட்ரோவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வேற எங்க verb இருக்கு? இங்க பார்க்கும்பொழுது cities baked in scorching temperatures, ஓகே. ஸோ இங்கேயும் வந்துட்டு பேக்டுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, as unusual hot weather, buckled roads, popped roof tiles and drove people, which is பாப்டுன்னு சொல்றதும் நமக்கு பாஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏ அண்ட் பின்னு தெரியும் பொழுதே ஆன்சரை நீங்க கன்ஃபார்மா தெரியும்னா போட்டுருங்க. அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா இன்னும் ஒரு விஷயத்தையும் நீங்க க்ளூ வேர்டை கண்டுபிடிச்சு நம்ம போடணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங்ல எல்லாமே செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா அப்படியே ரீட் பண்ணும்பொழுது ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா ஓகே. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்ற பட்சத்துல ஒரு ஒரு ஃப்ரேஸுமே செக் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இங்க ஹீ கொடுத்துருக்காங்க விச் இஸ் அ தேர்ட் பர்சன் சிங்குலர் pronoun. கரெக்டா? ஸோ அது பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ் தான் ஆப்வியஸா யூஸ் பண்ணுவோம், which is a singular verb. Okay. So particularly desirous, which is adverb and adjective used of seeing some of a western islands. இப்போ a இல்லாட்டி an. ஓகே, இது யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எப்பவுமே சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து இருக்கு, பட் வெஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ்ன்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்? ஏன்றதுக்காக இங்க வெஸ்டர்ன் ஐலாண்டுன்னு மாத்திடுவீங்களா? இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் அ வெஸ்டர்ன் ஐலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வந்திருக்கணும் நமக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க போடாம நம்ம தன்ற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ தன்னும் பொழுது நம்மளுக்கு ப்ளூரல் சிங்குலர் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆகும்போது இதுல த பக்கத்துல ஒரு நவுன் வரும்னு சொல்லலாம். ஸோ சம் ஆஃப்னு வந்ததுனால இங்க வெஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ் தான் இருக்க போது. வேற ஏன்ற ஆர்டிகல் எடுத்துட்டு நம்ம தன்ற ஆர்டிகல் யூஸ் பண்றோம். புரியுதா? ஸோ யூ ஹாவ் அ எரர் இன் த ஃபோர்த் பார்ட் ஆஃப் யுவர் சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So Alex said something. Okay, so Alex said something and Jonathan convey it to Carmen. Okay, so இவர் ஒன்னு சொல்லிருக்காரு, அவர் ஒன்னு கன்வே பண்ணிருக்காரு. அப்போ இங்க he said somethingன்றது ஒரு phrase. Okay, and வந்து it is connecting this. So Jonathan is singular person, right? அப்ப conveyன்றது plural verb. அப்ப conveys ன்னு தானே சொல்லுவோம். So conveys it to Carmen, which is you have an error in the third part of your sentence. So option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அது கரெக்டா அந்த ஃப்ரேஸ் தானான்னு பார்த்தும் போடுங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு அவசரத்துல ஏதோ ஒன்று டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எல்லாமே கரெக்டா தான் போடுறோமான்ற அட்டென்டிவ்னஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் எக்ஸாம்ல. சரியா? ஓகே. ஸோ தெர் இஸ் abundant evidence which cars have a harmful affected on the environment. Actually this is a ஒரு printing error. affected வராது, effect தான் வரும். வேற இங்க என்ன சொல்லலாம்? have a harmful effect. Okay, so இங்க effectனா என்ன சொல்லலாம்? first of all ஒரு noun ன்னு சொல்லலாம். அப்ப affect ன்னு சொன்னா affect நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? verb sentencesல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ எப்போ எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது which இருக்கு. ஸோ இங்க which அப்படின்னு சொன்னா எப்போ நம்ம which யூஸ் பண்ணுவோம், எப்போ நம்ம that யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ which யூஸ் பண்ணும் பொழுது நீங்க எந்த விஷயத்த முன்னாடி குறிச்சு பேசுறீங்களோ அந்த விஷயத்த பத்தின இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுக்குறீங்க. அதாவது இட் கேன் பி அ ஆப்ஜெக்ட், இட் கேன் பி okay, so it can be a, okay, I'll write it down. It can be a object or it can be a item or it can be a condition. So என்ன நம்ம பேசுறோம் அப்படினாலுமே நம்ம நார்மலா அதை இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம that யூஸ் பண்ணுவோம். அதை இண்டிகேட் பண்ணி பேசணும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னும் பொழுது. பட் இதே விஷயத்தை பத்தி இன்ஃபோ ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? which யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? there is abundant evidence இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ which cause have a harmful effect. சோ அத பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்ப இண்டிகேட் பண்ணி பேசும்பொழுது நம்ம thatன்ற கனெக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப நமக்கு எரர் எங்க இருக்கு? பி பார்ட்ல இருக்கு, which is option 2. ஓகே, சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ ஒரு சென்டென்ஸ்ல இப்போ நார்மலா படிக்கும் இந்த எரர்ஸ் நம்ம சில பேர் கண்டுபிடிக்காம இருப்போம். ஏன்னா நமக்கு which எப்போ யூஸ் பண்ணலாம், that எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கும். சரியா? சோ இந்த விஷயம் இங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே சென்டென்ஸ்ல வரும்பொழுது அங்க which யூஸ் பண்ணிருக்காங்களே இதுதான் சொல்லியிருக்காங்களா, இன்ஃபர்மேஷன் ஆட் ஆயிருக்கா, இல்லைன்னா அதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்களா, முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த எவிடன்ஸ் பத்தி இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஹார்ம்ஃபுல் எஃபெக்டா இருக்கும் கார்ஸ் ஹேவ். ஸோ அந்த மாதிரி எதை இண்டிகேட் பண்ணி பேசுறாங்களான்றதை பார்த்து we have to use connector. சரியா? ஸோ இந்த விஷயங்களும் தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் பார்ட்ல யூ ஹேவ் எரர். ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அண்டர்லைன் பார்ட்டை நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் அண்டர்லைன் பார்ட். ஓகே, ஃபார் தட் we have to read the particular sentence. என்ன கன்வே பண்றாங்க? 2 persons were killed and other injured when the motorcycle they were riding collided with a bus. Okay, so what do you mean by collide is you hit something, you strike something னும் பொழுது collide ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்க வந்து பர்சன் 2 பேர் வந்து இறந்துட்டாங்கன்றாங்க அண்ட் அதர் பர்சன் வந்து அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எப்போ நடந்திருக்கு? when the motorcycle they were riding collided with the bus. எல்லாமே நமக்கு பாஸ்ட்ல தான் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் நமக்கு என்ன தேவை?
collided தான் நமக்கு தேவை, which is a verb. Okay, so main verb நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. so இங்க வந்து பாத்தீங்கன்னா where இருக்கு. first of all where பக்கத்துல v3s யூஸ் பண்ணுவீங்க, v4s or adjectives யூஸ் பண்ணுவோம், சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து ரைடுன்னு சொல்லிட்டு பேஸ் ஃபார்ம், ஸோ எப்படியும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து இங்கேயே நமக்கு கொலீடுன்னு போட்டிருக்காங்க, ஸோ அதனால ஃபோர்த் ஆப்ஷனும் போயிருச்சு. ஓகேயா? சரி, நமக்கு இப்போ கையில இருக்கிறது என்னது? ரைடிங் கொலீடட் ரோடு. ஓகேயா? ஸோ V2வே நான் எழுதல. ஓகேயா? ஸோ இங்க ஆப்ஷன் 3 இஸ் நாட் பாசிபிள், ஸோ ஆப்ஷன் 2. ஸோ எலிமினேஷன் மூலியமாவும் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். கிராமட்டிக்கலா தப்பா இருக்குல்ல, ஸோ அதுலயே நீங்க எலிமினேட் பண்ணா இங்க நீங்க படிக்கிறதுக்கான அவசியமும் இல்லாம சம்டைம்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is, while there has been heated debate among economists on the pros and cons of such a move, the bond markets appears to be pleased. Okay. So first of all, sentence வந்து என்ன வாய்ஸ்ல இருக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்க வந்து has been heated. So has been நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? passive voiceல தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப passive voiceல வரும்பொழுது நம்ம passive infinitive, active infinitive நமக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது 2 பிளஸ் V1 யூஸ் பண்ணியிருந்தா நமக்கு நார்மலா ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும். அதை நம்ம பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம்? 2 பிளஸ் B பிளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுவும் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்றது இங்கேயே தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? ஆப்வியஸா 2B பிளஸ் V3 has to come. ஓகேயா? ஸோ ப்ளீஸ் சொல்லக்கூடாது, இட் இஸ் pleased. ஓகேயா? ஸோ அது ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா the bond markets ன்னு கொடுத்திருக்காங்க, which is plural in subject. அப்ப you need a plural verb. அப்ப இங்க என்ன இருக்கு? appears ன்னு இருக்கு. அப்ப appears is singular, so no improvement required போயிருச்சு. first optionலயும் appears ன்னு இருக்கு, அதனால போயிருச்சு. இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது to be pleasing இருக்கு, to be pleased இருக்கு. actually it is a passive voice, so அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? option 4 தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? okay, so let's move to the next question. So next one is, the United States should seize the chance to offer a helping hand. Okay, so should is what? It's a modal verb. So modal verb use பண்றீங்கன்னா அது பக்கத்துல என்ன யூஸ் பண்ணும்? V1s யூஸ் பண்ணும். அப்போ seizes அப்படின்னு வருமா? base form ன்னு சொன்னா it is only seize. அப்போ should seize அப்படின்றது எங்க இருக்கு? should seize is option 3. அப்போ should be seized அப்படின்னு சொன்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? passive voice கன்வெர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து the United States தான் கொடுத்திருக்காங்க, அங்க எங்கேயும் நமக்கு by சப்ஜெக்டால பண்ணப்பட்டிருக்குன்னுலாம் எங்கேயும் சொல்லல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம கரெக்டா தான் நமக்கு இருக்கு ஒரு சென்டென்ஸ். அப்படி இருக்கும்பொழுது நம்ம should பக்கத்துல we have to use V1, which is option 3 is the right answer. Next one. So next one you have idiom. So idiom வந்து at least 3 to 4 questions இருக்கு. அதாவது minimum 2 to 3 questions இருக்கும். So minimum of 2 இருக்கும், maximum 3 questions கூட கேக்குறாங்க. So நீங்க அந்த topic wise weightage video பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு questions synonym antonym வரும், close test வரும், idioms and phrases வரும், இது எல்லாமே நாங்க சொல்லியிருக்கேன். Okay, so it is like உங்களுக்கு ஒரு எல்லா ஷிஃப்ட்லயும் எவ்வளவு questions வரும் அப்படின்ற weightage வந்து topic wise weightage it is posted. So previous year paperல தான் போட்டிருக்கு. So அதை நீங்க தெளிவா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? so find one's voice அப்படின்னா it talks about voice, right? so அப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும்? to begin speaking. okay, so to begin speaking என்றதான் find one's voice. so what will be the answer? becoming more confident in expressing oneself, the weak point of an otherwise powerful person or organization, forced to hurry to meet a deadline in a very limited amount of time. so what can be the answer? so இங்க fixed ஆன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா option 1 தான் possible, where become more confident expressing oneself. so speak பண்ணாதான் expressing. okay, so அதனால option 1 is more possible ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி கூட நமக்கு சில questions வரும். next one. so next idiom is get the run around. okay, so get the run around அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா you fail to give someone information. okay, so ஒரு விஷயத்த நீங்க வந்து fail பண்றீங்க கொடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். so fail to give someone information. okay, so அப்போ you fail to do something என்ற மாதிரி தானே அர்த்தம். அப்போ இங்க வந்து கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். be given an unclear or evasive answer to a question, an important person in company or organization. fail என்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, a wide perspectiveல பார்க்கல, because you fail to do it. if you do something big time, you do it to
great degree. We don't do it, right? We fail to do it. So இங்க 4 வராது. Be given an unclear evasive answer. unclearனா ஒரு விஷயத்தை வந்து failன்றது நெகட்டிவ். அப்ப அந்த நெகட்டிவ் வேர்டுக்கு ஏத்த மாதிரி இருக்க ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் 1 மட்டும்தான் பாசிபிள். புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு தேடணும். பார்த்தாலும் ராங்லி ஸ்பெல்ட்னு இருக்கிறதுனால மேலே இருக்க டாப்பிக்கை பார்க்காம டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்காம கீழே இருக்கிறதுல இருக்கிற ஒரே ஒரு ஸ்பெல்லிங்ல எரர் கண்டுபிடிச்சி போட்டுறக்கூடாது. ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட்னு கேட்கும்பொழுது பாக்கி இருக்க 3ல தப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பர்சிக்யூட். ஓகே, ஸோ பர்சிக்யூட் பண்றோம் அப்படின்னா ஒருத்தவங்களை துன்புறுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்சிக்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? I mean, what is the spelling of persecute? C-U-T-E has to come. So, T-U-I-E நமக்கு வராது. அப்ப இங்க ஒரு error இருக்கு. அப்ப first option possible இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா reinvigorate. Okay, so reinvigorate இருக்கு. Next is resuscitate இருக்கு. One second. We just minimize. Okay, so next வந்து reinvigorate, resuscitate and revitalize. Okay, so இது மூணுமே synonym தான் சொல்ல முடியும். Okay, ஒரு விஷயம் வந்து திருப்பி renew ஆகுது, திருப்பி புத்துயிர் பெற்று இருக்கிறாங்க, இல்ல திருப்பியும் வந்துட்டு அவங்க சரியாய் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பேசும்பொழுது இது மூணுமே யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ சினோனிம். சரியா? ஸோ இந்த வேர்டுக்கு தமிழாக்கம் சொன்னதுக்கு ஸோ இங்க ஸ்பெல்லிங் எரர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா reinvigorate. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைங்க? இங்க வந்து ஐ அப்படின்ற ஒரு ஆல்பபெட் இங்க தேவை. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் resuscitate. ஓகே, ஸோ resuscitate அப்படின்னும் பொழுது you don't need Q here. So you have a error even here. So revitalize, which is fourth option, is the right answer. So இந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த வேர்ட் எல்லாமே வெக்காப் செஷன்ஸ்ல எடுத்திருக்கு. ஸோ தயவு செய்து அந்த செஷனையும் விட்டுறாதீங்க. அது உங்களுக்காக தான் அந்த செஷனும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் ஸ்பெல் பண்ணி பார்க்கணும்னா அந்த வேர்டை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஸ்பெல்லிங் நமக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன், do not skip any session. So like continuous நோட் பண்ணுங்க, நடுவுலயே டிராப் பண்ணிட்டும் போயிடக்கூடாது. ஓகே, சரி. ஸோ இங்க வந்து ஃபில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்லர்ஸ் பார்க்கும்பொழுது என்ன க்ளூஸ் எடுக்கணும், நடுவில் பிளாங்க் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணலான்ற ஐடியாஸ் இருக்கும், என்ன டோன்ல பேசியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ தேர் வேர் அ ஃபியூ டேஷ் ஷிப்ஸ் இன் த டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ இங்க வந்து what do you need? You need a adjective first of all. A few ships is a noun. So இங்க adjective நமக்கு தேவை. So இங்க essentials கொடுத்திருக்காங்க, which is a noun. Necessity, noun. Okay, so trivial, adjective. Significant na adjective ன்னு சொல்லலாம். Significance na என்ன சொல்வீங்க? noun ன்னு சொல்ல முடியும். அப்போ நமக்கு தேவை ஒரு adjective. So ஈஸியா ஆன்சர் சொல்ல முடியும், which is option 3. Okay, so trivial அப்படின்னா என்ன அர்த்தம்? Which is unimportant matters பத்தி பேசுறீங்கன்னா trivial matters ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். So next one is despite its dash size the car is quite comfortable. So என்ன clue wording? in spite of, despite, இது ரெண்டுமே விஷயங்கள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கணுமா? ஸோ இங்க the car is quite comfortableனா பாசிட்டிவ். அப்ப இங்க என்ன தேவை? ஒரு நெகட்டிவ் வேர்டு தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ டெமினேட்டிவ். ஸோ இந்த வேர்ட் வெக்காப்ல பார்த்தோம்ல, ஸோ என்ன இந்த விஷயம் சொல்லியிருக்கு? விச் இஸ் டெமினிஷ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இந்த வேர்டை நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் எனார்மஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். நிறைய இருக்கு. இமென்ஸ்னா ரொம்ப tremendous, மாபெரும், கிராண்டா இருக்கு, இந்த மாதிரி சொல்லலாம். giant is also something which is big, which is a positive word. But you need a negative word here, which is diminutive தான் சொல்ல முடியாது. சின்னதா இருந்தாலும் அது it was quite comfortable இருந்ததுன்னு சொல்றாங்க. Option 1 is possible. So context of the sentence, மீனிங், ஸோ வேர்ட் எல்லாமே ஒரு ஃபில்லர்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா அதை பார்த்து அந்த விஷயம் எப்படி எடுத்திருக்கோம், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத எடுத்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், the court is trying to dash anybody with an independent mind. Okay, so 2 பக்கத்துல v1 தேவை. Okay, so encouraging போயிருச்சு. next, so என்ன நம்ம வேர்ட் யூஸ் பண்ணலாம்? பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் அஷ்யூர் பண்றாங்கன்னா ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்றாங்கனாலும் இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஓகே, ஸோ இன்சைட் பண்றாங்க or intimidate பண்றாங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த தூண்டி விடுறாங்க அப்படின்னும் பொழுது இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் பாசிட்டிவா தூண்டி விடுறது நமக்கு நல்லதுதான். ஸோ இங்க இன்டிமிடேட் பண்றாங்கன்னா ஒருத்தவங்கள மிரட்டுறாங்க. ஓகேயா? ஸோ மிரட்டுறாங்க அப்படின்னா இங்க பார்க்கும்பொழுது கோர்ட் இஸ் ட்ரைங் டு டேஷ் எனிபடி வித் அ
இண்டிபெண்டன்ட் மைண்ட். அப்போ கோர்ட் என்ன பண்றாங்க, என்ன பண்ணும், இந்த மாதிரி மிரட்டுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மைண்ட்ல இருக்கிறவங்கள கோர்ட் இஸ் ட்ரைங் டு கிவ் அ ஒரு நெகட்டிவிட்டிய பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் பாசிபிள். அவங்க எதுவும் தூண்டி விடுற மாதிரி இந்த சென்டென்ஸ்ல கோட் பண்ணல. ஸோ எது வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துல தான் உங்களுக்கு டை இருந்திருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கு. சரியா? ஸோ தூண்டி விடுறாங்களா இல்ல மிரட்டுறாங்களா அப்படின்றத பார்க்கும்பொழுது இட்ஸ் இஸ் ட்ரைங் டு டூ சம்திங். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயம் வராது. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 4 இஸ் பாசிபிள். ஸோ இந்த கிளாஸ்லாம் நமக்கு எக்ஸாம்லயும் வரும். பட் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது எது போடலாம் அப்படின்ற தெளிவு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சினோனிம். ஓகே, சினோனிம் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு என்ன மீனிங் அண்ட் இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா தெரியணும். அட்வர்ஸ் எஃபெக்ட்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ விச் இஸ் ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ திஸ் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ஓகே, ஸோ நெகட்டிவ் வேர்டா இருக்கு அப்படின்னா அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ கான்ஃப்ளிக்ட்னா என்னது, கான்ஃப்ளிக்டிங்னு போட்டிருக்காங்க. கான்ஃப்ளிக்ட்னாலே சண்டை தானே. ஸோ ஒரு வாக்குவாதம் இருக்குன்னும் போது நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ஏறிட்டே போகும்னு சொல்லலாம். விச் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ஓகே, ஸோ நமக்கு இங்க அட்வான்டேஜஸ் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். போத் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஸோ இங்கேயும் வந்து பாசிட்டிவ் வேர்டுன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆன்சர் நமக்கு வரும்? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வெக்காப்ல பார்த்துருக்கோம். இந்த வேர்ட் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். இட்ஸ் அட்ஜெக்டிவ் விச் இஸ் யூஸ். ஸோ எப்படி அந்த பாசிட்டிவ் வேர்ட் தானா அப்படின்னு கண்டுபிடிக்க அங்க இருக்க வேர்டோட மீனிங் நமக்கு யூஸ் ஆகும். அதே போல இங்க வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது திருப்பி சர்வ் பண்றீங்கல்ல, அங்க படிச்சுட்டு ஸோ அந்த வேர்டோட மீனிங் நமக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ கண்டினியூஸா பண்றீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது, ஸோ யூ நீட் அ ஆன்டனம். ஸோ அது அண்டர்லைன் பார்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து வேர்டு மட்டும் கொடுத்து 4 வேர்டு கேட்டிருப்பாங்க. சில டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டென்ஸ்ல உங்களுக்கு க்ளூ இருக்கும். ஸோ அது என்ன சென்டென்ஸ் அப்படின்லாம் நம்ம யோசிச்சாலே கண்டுபிடிக்க முடியும். த சேலிங் ஷிப்ஸ் வேர் ரீப்ளேஸ்ட் பை த ஸ்டீம் ஷிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சி, நல்லா நோட்டீஸ் பண்ணணும். இங்க வேர் இருக்கு, நமக்கு பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்பொழுது பை வருமா, அதாவது ஆப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், நெக்ஸ்ட் பை இருக்கும், அதுக்கப்புறம் யாரால பண்ணப்பட்டிருக்கு, சப்ஜெக்டால பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பை இந்த ஸ்டீம் ஷிப்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ வேர் வந்துச்சுன்னா V3 ஃபார்ம் வரணும். ஓகே, ஸோ அப்போ சேலிங் ஷிப்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஃபைன். ஸோ அப்போ V3 எங்க இருக்கு, பாசிவ்னா V3 தான் தேவை. ஓகே, ஸோ இங்க ஆயிஸ்ட் ஆர் சேஞ்சிங் ரெண்டுமே போயிடும். ஓகே, ஸோ ஒருத்தவங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ஜாப்ல இருந்து வெளில அனுப்புறீங்க அப்படின்னும் பொழுது ஆயிஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்க ப்ரிசீடட் இருக்கு, ரீஸ்டோர்ட் இருக்கு. ஸோ விச் வில் பி லைக் வாட் டு சே, கரெக்டா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு ஃபிட்னு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ஸும் இருக்கு, அந்த ஷிப்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ ப்ரிசீட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஒரு விஷயம் வந்து முன்னாடி இருக்கு அப்படின்னும் பொழுது ப்ரிசீட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர் த சேலிங் ஷிப்ஸ் வேர் ப்ரிசீடட் பை த ஸ்டீம் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேலிங் ஷிப்ஸ் போயிட்டு இருந்திருக்குன்னு சொல்லலாம். விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் பாசிபிள். ஸோ இதுவான்ற கிளாஷ் இருந்திருக்கும். ரீஸ்டோர்ட் பண்றதை ஷிப்ஸுக்கு சொல்ல மாட்டோம். ஓகேயா? ஸோ இங்க வந்து அதுக்கு முன்னாடி போகிறத சொல்றது மீன் பண்ண தான் சொல்ல முடியும். ஸோ கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், அதனால சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தயவுசெய்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு மீனிங் கண்டிப்பா தெரியணும். தெரியல அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே, ஸோ ஹோமோகிராஃபி இருக்கு, டீமோகிராஃபி இருக்கு, தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, கேப்னோகிராஃபி. ஸோ கேப்னோகிராஃபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மானிட்டரிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதோட ப்ரெஷர் இருக்கும்ல, அதை மானிட்டர் பண்றீங்கன்னா கேப்னோகிராஃபின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு மெஷர் பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து கேப்னோகிராஃபினா அதை மானிட்டர் பண்றது. ஓகே, ஸோ நாட் மெஷர், மானிட்டர் பண்றது. ஸோ ஹோமோகிராஃபினா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமர்ல பார்த்துருப்போம். வேற ரெண்டுத்துக்குமே ஒரே வேர்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ சவுண்ட்ஸ் வில் பி சேம். ஓகே, ஸோ இப்போ வேல் அப்படின்னு சொன்னா அதுவும் மீன் தான். நான் இப்ப தலையில வச்சு சில பிரைட்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்போ வந்துட்டு ஒரு வேல் மாதிரி they'll put on top of the head. ஓகே, ஸோ அதையும் நம்ம வேல் தான் சொல்லுவோம். பட் ஆக்சுவலா அதோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும், நம்ம சொல்ற ஃபிஷ் வேல் வந்து இந்த ஸ்பெல்லிங், ஸோ தலையில இருக்க அந்த வேலை சொல்லும் பொழுது இந்த ஸ்பெல்லிங் நமக்கு வரும். அப்போ இது ரெண்டுமே we are pronouncing it same but then the meaning differs. ஓகே, ஸோ அதை தான் ஹோமோகிராஃபின்னு சொல்றாங்க. ஸோ pronunciation is same, it's alike, but then அதோட meaning it differs, which is called as homography. Okay, so next is demography is nothing but
இப்போ வந்து ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகுது. அதாவது பர்த்ஸ், டெத்ஸ் இல்ல டிசீஸ் இந்த மாரி கவுண்ட் எல்லாம் மாறிட்டே இருக்கும்ல. ஸோ அத பத்தி பேசும்பொழுது அத டீமோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் யூ ஆல் நோ ஒரு சில நம்பர்ஸ் ஒரு சில விஷயத்துக்காக எடுத்து வி கால்குலேட் திங்ஸ் ரைட். ஸோ அத தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ அப்போ ஹியூமன் பாப்புலேஷன்ல தான் பர்த், டெத், டிசீஸ்லாம் வந்து which is demography which is option 2 is the right answer. ஓகே. ஸோ இத ஒண்ணு நம்ம போடணும் அப்படின்னா பாக்கி இருக்கிறது எல்லாமே வராதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம போட முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் absence of government. ஓகே. சரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரீசனிங்ல படிச்சிருப்போம். அதாவது வந்து மெட்டர்னல் மதர் ஆர் பேட்டர்னல் ஐ மீன் மெட்டர்னல் அண்ட் பேட்டர்னல் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து அம்மா வழியில வரவங்கள மெட்டர்னல் சொல்வீங்களா, அப்பா வழியில வரவங்கள பேட்டர்னல் சொல்வீங்க. சேம் கான்செப்ட் இயர். அதை ஞாபகம் வச்சுட்டு இதை பாருங்க. ஓகே. ஸோ இங்க மேட்ரியார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்க மேட்ரியார்கி அப்படின்னு சொன்னா விமென் வந்து ஒரு சொசைட்டி ஒரு சிஸ்டமை ரூல் பண்றாங்க அப்படின்னும் போது மேட்ரியார்கின்னு சொல்லுவீங்க. பேட்ரியார்கி அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ மேன் who is ruling the society or a system அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இதுக்காக தான் அதை ரிலேட் பண்ணேன். ஸோ அட்டோனாமி அப்படின்னு சொன்னா ஒரு பர்சன், அதாவது அந்த ஒரு பர்சனே வந்து he takes care of everything. ஓகே. அப்படி இருக்கும் பொழுது that one பர்சனை மீன் பண்ணும் பொழுது நம்ம அட்டோனாமி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்வியஸ்லி வாட் இஸ் த ஆன்சர்? என்ஆர்கின்றது தான் இட் இஸ் த ஆன்சர் which is no government. ஓகே. ஸோ இதுக்கு வந்து absence of government இருக்கும். people don't listen to things அப்படின்றதையும் சொல்றாங்க சரியா. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 4 தான் நமக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாசிவ் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ லக்ஷிதா okay is the subject have only invited. Okay, so have only invited her friends. Okay, so her friends na இது noun adjective only a adverb யூஸ் பண்ணலாம். பட் have plus v3 னா எப்படி இருக்கு? present perfectல நமக்கு இருக்கு. ஓகே. so present perfectல have நமக்கு வருது அப்படின்னா has or have நமக்கு வருது plus v3ல ஒரு active voice இருக்குன்னா பாசிவா கன்வெர்ட் ஆகும் பொழுது எப்படி மாறும்? நமக்கு அதே has இல்லாட்டி have வரலாம். ஓகே. ஸோ கூட என்ன வரணும்? been நமக்கு இருக்கணும் பிளஸ் v3 நமக்கு வரும் சரியா. ஸோ இது நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன் has haveன்னு திருப்பி மாறுதுன்னா ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு verb எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இங்க வந்து ஓகே. ஸோ லக்கிதா கொடுத்துருக்காங்க. இங்க her friends which is plural in form. ஓகேயா. ஸோ what has to come? her friendsன்றது முன்னாடி வந்துரும். ஸோ only her friends. ஓகே. ஸோ only அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க which is possible over here. பட் இங்க வேறே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் போயிடும். நமக்கு என்ன தேவை? have தானே இருக்கு. have plus v3 கொடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ her friends. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா லக்கிதா இஸ் a single person. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நமக்கு ஹேவே வராது. ஓகே. ஸோ ஹேஸ் தான் நமக்கு வரணும். இட்ஸ் printing error actually. ஓகே. ஸோ லக்கிதா has only invited her friends, where when you convert this into passive voice you take this one. Okay, so it is a object where it is in plural form. so அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும்போது தான் நமக்கு have form வரும். அப்ப கீழே தேடும் பொழுது அந்த have எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க where இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா have இருக்கு, இங்க had இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரும்? பாஸ்டும் வராது. அப்ப இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி அது எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. only your friends have been invited by Lahita. Okay, so Lahita and the person வந்து it is singular in form. So actually in the active voice it has to take has. Okay, there is a printing error where when you convert this into passive voice, so நமக்கு என்ன வருது? இங்க ஆப்ஜெக்ட் வந்து it is in plural. so அதனால நமக்கு இங்க have வருது. புரியுதா? ஸோ பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு have வருது. ஸோ கொஸ்டின் எரர் இருக்கிறதையும் நீங்க கண்டுபிடிச்சி உங்களால போட முடியுதுன்னா நீங்க அந்த பர்டிகுலர் டாபிக்ல நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிடலாம் சரியா. ஸோ இந்த விஷயத்தை நீங்க ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைன், தட்ஸ் குட். பட் தென் வைல் சால்விங் நீங்க கண்டுபிடிச்சாலுமே அந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் சமம். ஓகேயா. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ராங்லி ஸ்பெல்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு எது வந்து தப்பான ஸ்பெல்லிங்ல இருக்கு? அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சக்சஷன் பத்தி பேசியிருக்காங்க, விளைவுகள் கான்சிக்வன்சஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ டெரிட்டரிஸ், யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ டெரிட்டரிஸ் என்ன ஸ்பெல்லிங்? TER again R I
TORIES. ஓகே, ஸோ நிறைய வாட்டி எழுதுறதுனால இந்த மாதிரி டபுள் லெட்டர் வேர்ட்ஸ்ல டவுட்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணுங்க, நிறைய வாட்டி படிங்க, ஸ்பெல்லிங்கும் ஒரு வாட்டி கண்ணில் நல்லா பார்த்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த எரர்ஸ் நமக்கு வராது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we have close test. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் நான் எப்பவுமே ஒரு வாட்டி ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இல்லை இங்கிலீஷ் எனக்கு நல்லாவே வரும், நான் இப்படியே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ வந்து நமக்கு தப்பு வராது. ஓகே, சரி. ஸோ இப்போ we're gonna solve the particular close test. The statement comes a day after India and China positively apprised the smooth completion of disengagement of frontline dash in the Pangong Lake area. Okay, so disengagement. Okay, so it's a negative word. First இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் லைன். ஸோ வாட் யூ மீன் பை ஃப்ரண்ட் லைன்? இப்போ கோவிட்ல ஃப்ரண்ட் லைன்ல இருந்தாங்கன்னா அந்த ஆபத்து நடக்கிற அந்த இடத்துல முன்னாடி வேலை செய்யறவங்க. ஸோ நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் வந்து டைரக்டா கோவிட் பேஷண்ட்ஸையே டீல் பண்ணும்பொழுது அவங்கள ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இங்க வந்து இந்தியா சைனா அப்படின்னும் பொழுது நம்ம சேஃப் பண்றதுக்காக இந்த மிலிட்ரி பீப்புள் எல்லாமே வந்து இந்த டிஃபென்ஸ் பீப்புள் தே ஒர்க் ரைட், அவங்கள வந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இங்க வந்து டே ஆஃப்டர் இந்தியா சைனா பாசிட்டிவ்லி அப்ரைஸ் பண்ணிருக்கு த ஸ்மூத் கம்ப்ளீஷன் ஆஃப் இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் லைன் இண்டிவிஜுவல்ஸ், ட்ரூப்ஸ், என்டிட்டி, கேரக்டர்ஸ். ஸோ என்ன சொல்ல முடியும், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ற அந்த குரூப்ஸை வந்து நம்ம ட்ரூப்னு தான் சொல்லுவோம், which is option 2 is the right answer. Okay, so எங்க பண்ணிருக்காங்க, பாங்காங் லேக் ஏரியால பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Okay, so next is India and China agreed to continue their communication and dash for a mutually acceptable dash of the remaining issues along the line of control in the western sector. Okay, so அவங்க வந்துட்டு அந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. agreed to continue அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், and இருக்கு, you have a noun here. So again you have to put a noun there. Okay, so இங்க hesitation, laziness, push, disinterested. ஸோ ஆக முதல்ல என்ன வரும் நமக்கு, அங்க வந்து கம்யூனிகேஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ and you cannot put a negative word because hesitation நீங்க அவாய்ட் பண்றீங்க, லேசினஸ்னா சோம்பேறித்தனமா இருக்கும், டிஸ்இன்ட்ரெஸ்டட்னா ஆர்வம் இல்லாம இருக்கும். புரியுதா? இது எல்லாமே நெகட்டிவ். பட் ஆனா புஷ் வந்து யூ கேனாட் கன்க்ளூட், பட் இங்க போட முடியும். So agree to continue their communication and push for a mutual acceptable thing. Okay, which is option 3 is possible. So context ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் வேர்டு வேணுமா பாசிட்டிவ் வேர்டு வேணுமான்னு தெரியும் பொழுது இந்த மாதிரி எலிமினேஷனும் நம்ம பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ இங்க இருக்க blank we have to fill. ஸோ இங்க என்ன தேவை நமக்கு, mutually acceptable dash. அப்போ this is a adverb, this is a adjective. அப்போ இங்க என்ன தேவை, ஒரு நவுன் தேவை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நவுன் நமக்கு எல்லாமே நவுன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ஷைனஸோட இருக்கவங்கள டிமிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டிமிடிட்டினா நம்ம நவுன்னு சொல்லலாம். ஃபிளெக்சிபிள்னா எல்லாத்துக்கு எதுமா வளைஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லலாம். ஸோ கவர்ட் ஐஸ் அப்படி இருக்காங்கன்னா கவர்ட் பீப்புள் இஸ் கோழத்தனமா இருக்கிறவங்கள சொல்லலாம். ஸோ ரெசல்யூஷன் இஸ் வாட், இங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து பண்றதுக்கு ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு ப்ராமிஸ் ஒரு ஓத் இல்ல ஒரு விஷயம் பண்றதுக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த ரெசல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து agree to continue their communication and push for a mutually acceptable resolution of the remaining issues. So remaining issues பத்தி பேசுறதுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் along the line of control in the western sector ன்னு சொல்லியிருக்காங்க. Okay, the next one. So the change came during the 10th round of China-India Corps commander level meeting, which was dash on the Chinese side of Moldo CHSL border meeting point on February 2021. Okay, so இங்க வந்து நமக்கு என்ன வேணும், first was இருக்கு, V3s யூஸ் பண்ணலாம், V4s யூஸ் பண்ணலாம், ஆர் adjectives யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இங்க was இருக்கும் பொழுது. ஓகே, ஸோ இங்க வந்து freed இருக்கு, lost இருக்கு, released இருக்கு, held இருக்கு. ஓகே, ஸோ நார்மலா ஃப்ரீக்கு நீங்க வந்துட்டு எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்பும் எடுத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் V2ஆ V3ஆ அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, நீங்க ஃப்ரீன்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை பாஸ்ட்ல சொன்னாலோ இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சொன்னாலோ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீடுன்னு தான் எழுதுவோம். ஓகே, ஸோ அதே போலதான் ஸோ லூஸ் அப்படின்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு நமக்கு என்ன வரும், லாஸ்ட் வந்து இட் இஸ் பாஸ்ட். ஸோ சேம் V3 இட் இஸ் ஆல்சோ பாஸ்ட். ஸோ ரிலீஸ்டும் நமக்கு அந்த மாதிரி தான், ரிலீஸ்ன்ற வேர்டை நீங்க V2 V3ஆ கன்வெர்ட் பண்ணும்போது இட் இஸ் ரிலீஸ். ஸோ ஹோல்டுன்ற வேர்டை நீங்க பாஸ்ட் ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னாலும் ஹெல்டு தான் சொல்வீங்க. ஸோ இங்க என்ன தேவை, மீட்டிங் நடக்குது. ஸோ மீட்டிங் பத்தி பேசும்பொழுது இங்க என்ன சொல்லியிருக்க முடியும், ஸோ commander level meeting which was held on the
Chinese side on the this particular place on in the particular date ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் பாசிபிள். ஸோ இங்க வந்து ஃப்ரீயா விட்டுட்டாங்க, தொலைச்சிட்டாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அதுக்கான பாசிபிலிட்டி இங்க இல்லைல்ல. ஸோ இங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க, ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ மேல வந்து இருந்த ஒரு அந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் பத்தி பேசினது, இது எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டெக்ட் வந்து பேராகிராஃபும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. டியூரிங் த மீட்டிங், ஸோ அந்த மீட்டிங் நடக்கும்போது போத் இந்தியா அண்ட் சைனா ஹேட் அ dash and in-depth exchange of views on other issues along the LAC, okay, line of control in the western sector. So you have biased, candid, devious and tactful. Okay, so biased is when you talk one-sided. Okay, so ஒரு பக்கம் மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா biased characters ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்லலாம். Candid is they are very true. Okay, so truthful-ஆ இருக்காங்க நம்ம வந்து candid சொல்லலாம். So devious is nothing but வஞ்சக தன்மையோட இருக்கிறோம் அப்படின்னு, which is a negative word. So இதுவும் நெகட்டிவ் தான், இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஸோ டாக்ட்ஃபுல் இஸ் வெரி டிப்ளமேட்டிக், தந்திரமா இருக்கிறவங்கள நம்ம டாக்ட்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ இங்க போத் இந்தியா அண்ட் சைனா ஹேட் அ டேஷ் இன் டெப்த் எக்ஸ்சேஞ்ச் வியூஸ். அப்போ அங்க எதுவும் சண்டையோ எதுவும் இல்லை. ஸோ யூ நீட் அ பாசிட்டிவ் வேர்ட் நம்ம இது, நம்ம ஆப்ஷன் 2 இஸ் பாசிபிள். ஸோ அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. சென்டென்ஸை ரீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் வேர்டு வேணுமா, நெகட்டிவ் வேர்டு வேணுமா, அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, ஸோ செஷன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.